மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரன் கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் அப்படின்னு பாட்டு எல்லார் வீட்லேயும் காலையில் இது ஓடாத நாள் இருந்திருக்காது. கந்த சஷ்டி கவசமோ இல்லை சுப்ரபாதமோ இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமோ, அந்த வரிசையில் இது ஒரு முக்கியமான பாடல். நமக்கு ஒரு சில பாடல்கள், ஒரு சில குரல்கள்னால் இந்த பாடல்கள்லேருந்து இது நிற்கும், முன்னாடி நிற்கும். அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ மத நல்லிணக்கத்திற்கு பேர் போன தமிழ்நாடு அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே அது கந்தர் மலையா சிகந்தர் மலையா அப்படின்னு விவாதம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. உங்கள் நிலைப்பாடு, உங்களுடைய பார்வை? மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஆன்மீக பூமியான தமிழகம் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம், இங்கே மத நம்பிக்கை என்பது எப்படி இருக்குன்னா, பிற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்கிற இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே நல்லிணக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த நல்லிணக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களும் கடந்த காலத்தில் அதே போன்று ஒரு இணக்கமோடு இருந்ததுனால தான் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா பாய் அப்படின்னு கூப்பிடவே மாட்டாங்க. மாமா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இவங்க கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் தரப்பில் மாப்பிள்ளை வாங்க நல்லா இருக்கணும் அப்படின்வாங்க. ஒரு உறவு சார்ந்து தான் கூப்பிடுவாங்களே. திரும்ப இங்கே சென்னையில் பாய் வாங்க பாய் போங்கன்னுவாங்கள்ல, அப்படிலாம் மதுரையில் கூப்பிடுற வழக்கமே இல்லை. அந்த பாய் கூட சகோதரன் தான் அர்த்தம். எஸ், பாய் சகோதரன் தான். ஆனால் அதை கூட அவங்க ஒரு அந்நியமாக பார்க்குறாங்க. அது ஒரு தமிழ் மொழியில் இல்லை. ஆனால் மாமான்னு கூப்பிட்டா அது என்னுடைய உறவு, இவங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டா என்னுடைய உறவு. ஆனால் அது உண்மை தானே. ஒரு 5-10 தலைமுறைக்கு முன்னால் கந்தனாகவோ முருகனாகவோ தான் எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்க. நாங்கள் வழிபாட்டு முறையில் இதை மாறி இருக்கிறோமே தவிர முன்னோர்கள் மாறாதில்ல. முன்னோர்கள் அவர்கள் இந்துக்கள் தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ உறவு அதே தான் அப்படின்றதுனால அந்த நெருக்கம் இன்றைக்குமே இருக்குது. எங்கே பிரச்சனை வருகிறதுனா, இந்த நல்லிணக்கம் பேசக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தைகளில் தான் பிரச்சனையே. உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகன் மலை. கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அது இந்து வழிபாட்டு முறையில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சைவ வழிபாட்டு முறையாகத்தான் இருக்குது. இந்துக்கள்லேயே பல இப்போ கேள்விகள் என்ன எழுப்புறாங்கன்னா, இவங்க கறி சாப்பிட்றது இல்லையா இந்துக்கள்னு. சாப்பிட்றாங்க, பாண்டி கோவில்லையே முனியாண்டி கோவில்லையே சாப்பிட்றாங்க. ஆனால் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் மாதிரியான முதல் படை வீட்டில் அங்கே எங்கேயுமே அசைவம் சாப்பிட்றதில்ல, சைவம் தான். இன்னும் அந்த மலையை சுற்றி வருவது கிரிவலம், அது ஒரு புனித தலமாக கருதுகிறாங்க. இந்த புனித தலத்தில் சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்களுடைய ஒரு மதகுரு, ஒரு போராளி, அவர் இறந்து போகிறார். அப்படி இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இருக்க இந்துக்கள் பெருந்தன்மையோடு நம்ம உறவுகள் கேட்குறாங்க, நாம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் வழிபாடு செய்யுங்களேன். ஏன்னா இந்து மத நம்பிக்கையில் அந்த ஒரு பகுதி இருக்குல்ல. அதாவது மத பிரியவர்கள், மத குருமார்கள் இறந்து போய்விட்டால் அது எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்துக்கள் மதிப்பாங்க. அப்போ அந்த மதிப்பை மனதில் வைத்து தாங்கள் புனிதமாக கருதக்கூடிய மலையில் ஒரு பகுதியை கொடுத்து நீங்கள் தாராளமாக அடக்கம் செஞ்சுக்கிங்க, அங்கே வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இதைவிட சகிப்புத்தன்மையை, இதைவிட பெருந்தன்மையை, இதைவிட மத நல்லிணக்கத்தை இந்துக்கள்கிட்ட எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த வழிபாடு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் சில கட்டங்களில் பெரும்பான்மை இந்துக்களுக்கு தெரியாமல் அசைவத்தை அங்கு உண்டு இருக்கிறார்கள். போகிற வர வழக்கில் அதை பெரிய அளவுக்கு இந்துக்கள் கூட எடுத்துக்கல, ஒரு பெரிய இஷ்யூவாகவே வரலை. அதெல்லாம் நான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே விசாரித்தேன். ஏன்னா நம்ம ஒரு நேர்மையான பார்வை இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் ஒரு மத மோதலாக மாறி கலவரமாக மாறி அப்பாவி இஸ்லாமியர்களோ இல்லை அப்பாவி இந்துக்களோ இறந்து போய்விடக்கூடாது, இதில் எந்த அரசியலும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம தெளிவாக பார்த்த பொழுது, கடந்த காலத்தில் அரசினுடைய அனுமதி இல்லாமல் நிறைய பேர் போய் அங்கங்கே அப்பப்போ சில அசைவ உணவுகளை அந்த தர்காவில் சாப்பிட்ருக்காங்க. அப்பொழுதும் பெருந்தன்மையோடு இந்துக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. எப்பொழுது பிரச்சனை வருதுன்னா, புனிதமிக்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாட்கள், இந்துக்களுடைய புனிதமிக்க அந்த நாட்களில் கிரிவலம் வரக்கூடிய நாட்கள்லையும் அதே அசைவ உணவை சாப்பிடுவோம் என்பதை தாண்டி வெளிப்படையாக ஒரு ஆட்டுக்குட்டியை கழுத்தில் போட்டுக்கிட்டு நாங்கள் அறுப்பதற்கு போவோம் என்று போவது, இது தேவையில்லாத உணர்வுகளை தூண்டி இந்து மக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்பி வாக்கு வங்கிக்கான அரசியல். இது ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற உண்மை.
முதல் முறையாக அப்படி ஒருத்தர் போகிறாரு, நாங்கள் ஆர்டருக்கு போகிறோன்னு. அன்றைக்கு ஒரு புனிதமிக்க நாளாக இந்துக்கள் கருதக்கூடிய நாள். அப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க விடக்கூடாது, நாம் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு நல்ல முறையில் தான் தடுக்கிறாங்க. இதை தடுத்த பிறகு உண்மையாகவே இஸ்லாமியர்கள் தரப்பில் நல்லிணக்கத்தை விரும்பி இருந்தால், ஜமாத்தார்களோ அல்லது மிக முக்கியஸ்தர்களோ விரும்பி இருந்தால் அவரை கூப்பிட்டு, ஏன்பா தாயா பிள்ளையே பழகிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ நாள் நம்ம ஏதோ தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதை பெருசாக கண்டுக்காமல் தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ என்னையா போய் இது மாதிரி பகிரங்கமாக செய்ய 2 சமூகத்துக்கு சண்டை இழுத்து விட்டுருவியேன்னு 2 தட்டி போயான்னு அனுப்பி விட்டுருக்கணும். ஆனால் அந்த ஜமாத்தில் இருந்த எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்கள், தமுமுக, அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் யார்? இந்திய தேசத்தினுடைய பிரிவினைக்கு, பாரத தாயை சரிபாதியாக வெட்டி வீழ்த்துவதற்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு மத ரீதியான நாடு உருவாவதற்கு காரணமான மூலக்கர்த்தாக்கள் இந்த முஸ்லீம் லீக் கட்சி. அப்போ இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப இலகுவாக தட்டிவிட வேண்டிய விஷயத்தை தலையில் தூக்கி வைப்பது போன்று ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஜமாத் தலைவர்களை எல்லாம் தவறான வழி நடத்தி, இது நம்ம உரிமை, இது உணவு உரிமை, இது போயிடக்கூடாது, அப்போ நம்ம போராடணும்னு சொல்லி இவர்கள் எஸ்டிபிஐ, விசிகா இவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. ஒரு பக்கம் இந்துக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, என்னடா இவ்வளவு நல்லிணக்கமாக சகிப்புத்தன்மையாக விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புனிதமிக்க நாளில் நம்ம இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமூகம், நாம் மாமா மாப்பிள்ளன்னு ஒரு இரத்த உறவு மாதிரி இணைந்திருக்கிற சமூகம் திடீர்னு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்கன்ற அதிர்ச்சி ஒரு நடுநிலையான இந்துக்கள்கிட்ட இருக்கும் பொழுது, இதை உரிமையாக அவர்கள் பேசினால் நாளைக்கு வேறு விதமாக அது போகும், உணர்வுகள் பாதிக்கப்படும். அது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் அரசியலாக பார்க்கப்பட்டு பிறகு அதுவே கலவரத்திற்கு வித்திட்டு இருக்கு. அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்றவர்களும் அதை அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் அதற்கு எதிர்வினை இயல்பாக இருக்கத்தானே செய்யும். அப்போ இந்த பக்கம் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுது. இந்த 2 போராட்டத்தையும் சுமூகமாக ஆக்கணும்னா 2 விஷயம் செய்யணும். ஒன்று, அரசு முன் வந்து 2 தரப்பில் உள்ளவர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கலாம். அதை அரசு செய்யலை, அரசு வேடிக்கை பார்க்குது. இன்னொரு பக்கம் அரசு என்ன செய்கிறதுனா, இஸ்லாமிய தலைவர்கள் யாரெல்லாம் திமுகவுடைய அடிவரடிகளாக இருக்கிறார்களோ, நவாஸ்கனி போன்றவர்கள், ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, ஆலூர் ஷா நவாஸ், விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள், இவர்களை எல்லாம் இந்த அடிவரடிகளை பிடிச்சி இதை பூம் பண்ணுங்க, இதை பிரச்சனையாக்க. ஏன் 15% இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் மொத்தமாக நமக்கு வரணும். கிறிஸ்தவர்களுக்கு வேறு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைடு பண்ணியாச்சு. உதயநிதி அவர்கள் போய் சொல்லிட்டாரு, நானுமே கிறிஸ்துவன் என்று பெருமைப்படுகிறேன், என் பொண்டாட்டியும் கிறிஸ்தவர்கள் தான், இந்த ஆட்சியும் உங்களுக்கானது என்று அவருடைய அப்பா ஸ்டாலின்லேருந்து புள்ள உதயநிதி வரைக்கும் தன்னை கிறிஸ்துவனாகவே அடையாளப்படுத்தி விட்டார்கள். இது ஒரு பக்கம். அப்போ இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கணும்னு என்ன செய்யணும்? அவர்களை அச்சமூட்டணும். பாஜக வந்துட்டு அவ்வளவுதான், உங்கள் வழிபாட்டு முறை வந்து போயிடும், பறிச்சிருவாங்க. அப்போ அச்சமூட்டுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும். புதுசாக நீங்கள் சிஏஏன்னு சொல்லி அச்சமூட்ட முடியாது. புதிதாக வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி பயமுறுத்த முடியாது. புதிதாக பொது சிவில் சட்டம்னு நீங்கள் பயமுறுத்த முடியாது. ஏன்னா இது நிறைய கருத்துக்கள் பேசி எதிர்கருத்து வந்து இஸ்லாமியர்களிடத்தில் ஒரு புரிதல் வந்ததுனால சென்சிட்டிவ் இஷ்யூவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த திமுகவுடைய நபர்கள் யோசித்து இந்த அரசு மறைமுகமான ஆதரவோடு தான் இவர்கள் நேரடியாக அங்கு போய் வக்ஃபு போர்டுடைய சேர்மன், வக்ஃபு போர்டுடைய உறுப்பினர் என்ற போர்வையில் அங்கே பார்வையிடுகிறோம் என்றால் என்ன செய்யணும்? ஒரு விஷயம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்துக்களும் இந்த பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் போராடுறாங்கன்னா, மக்கள் பிரதிநிதியாக அரசின் பதவிகளில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிற நவாஸ்கனி உள்ளிட்டோர், அப்துல் சமது தமுமுகவில் உள்ள எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தான் இவங்கெல்லாம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சகோதரர்கள், நம்ம மாமா மச்சான் வாங்க அப்படி நேராக கோயில் நிர்வாகத்தில் உட்காந்து நாங்கள் என்ன பண்ணலாம், கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் புனிதமிக்க நாட்களை கூட தவிர்த்துக்கிறோம், இல்லை மற்ற நாட்களில் ஏதோ தெரியாத்தனமாக அப்படி இருப்பதற்கோ, இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களை நீங்களே அனுமதிங்களேன், இல்லை எங்களுக்காக விட்டு கொடுங்களேன், இப்படி பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நோக்கமே இவர்களுக்கு இது பிரச்சனையாக்கணும் என்பது தான். இந்த பிரச்சனையின் மூலம் பாஜகவையும் அதனுடைய பரிவார அமைப்புகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்ட வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் மொத்தமாக வாக்குகள் அள்ளணும். கரெக்டாக பிளான் பண்ணி எந்த இடத்தில் நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, புனிதமிக்க மலைன்னு போராடிட்டு இருக்காங்களோ அந்த புனிதமிக்க முருகன் மலை திருப்பரங்குன்றத்தின் அடிவாரத்தில் நவாஸ்கனி பாராளுமன்ற உறுப்பினர் தான் கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் மாட்டுக்கறி பிரியாணியை வச்சு சாப்பிட வைத்து, அது சாப்பிடலன்றாரு அவர். அதை தான் நானும் கேட்குறேங்க. காவல்துறை என்ன சொல்லுது பாருங்க, கேட்குறாரு சாப்பிடலாம்னா சாப்பிடலான்னு. அப்போ மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடுவதற்கு காவல்துறை அனுமதிக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு பக்கம் தகிச்சுக்கிட்டு இருக்கு,
ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு புண்பட்ட இந்துக்கள் போராடி கொண்டிருக்கிற இந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாக நாங்கள் இருக்கும் பொழுது இந்த பக்கம் பிரியாணி சாப்பிடலான்னு காவல்துறை சொல்லி அங்கே உட்கார்ந்து சாப்பிடுவதோடு இல்லாமல் அதை புகைப்படம் எடுத்து நவாஸ்கனி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டு இதை பெருமை அடிக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், சிக்கந்தர் மலை என்றும் சொல்கிறார். இப்போ இதை இந்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன கொடுமை நடக்குதுன்னு. இஸ்லாமியர்கள் அமைதி காக்கக்கூடிய நேரத்தில் நான் பார்த்தேன், உண்மையான ஒரு இஸ்லாமியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்குரான் சொல்லுகிறது, ஒலா எஜிரி மன்னக்கும் சனஆனுலி கௌமின் அலா அல்லா தஅதிலு, உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு உண்மையான இஸ்லாமியன் அவர்களுக்கு நீதம் செலுத்துவதில் பிறழ்ந்து விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அமைதி அழகிய மார்க்கத்தின் அடிப்படை. ஆனால் இன்னைக்கு அமைதி மார்க்கத்தை அராஜக மார்க்கமாக மாற்றி உனக்கு எதிரியாக இருந்தாலும் நீதம் செலுத்தணும்னு நீ என்ன நினச்சிருக்கணும்? 2000 ஆண்டுகள் இந்துக்களின் புனிதத்தலமாக இருக்கக்கூடிய அறுபடை வீட்டின் முருகன் முதல் படையாக இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மலைக்கு மேல் காசி விஸ்வநாதர் கோவில், அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்களுடைய அந்த நல்லிணக்கத்திற்காக அவர்கள் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வழிபாடு செய்யும் பொழுது அந்த மக்களிடத்தில் அன்போடு அரவணைப்போடு இணக்கமாக போக வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தில் நீதி செலுத்த வேண்டும் என்றால் அந்த பெரும்பான்மை மக்கள் வேண்டாங்க, எங்களுடைய புனிதத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் கடந்த காலத்தில் சாப்பிட்டுருக்கலாம், இப்போ இந்த தவிர்த்துக்குங்கன்னு சொன்னால் சரிங்க தவிர்த்துக்கிறோம், ஏன் சகோதரர் தானே, நாங்கள் என்ன அசைவம் சாப்பிடணும்னு என்ன அல்லாவும் இறைவனுடைய தூதரும் கட்டளை எடுக்கிறாரா? அப்படிலாம் ஒரு கட்டாய கடமை கிடையாது. தர்காவில் போய் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு தான் கந்தூரி கொண்டாடணும்னு திருக்குறான்லையோ நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளில் இருக்கோ எதுவுமே கிடையாது. அப்போ உணவை சாப்பிட வேண்டும் என்றால் பசிக்கு உணவு அதுதானே. மகிழ்ச்சியோடு என் இந்து சொந்தங்களையும் கூப்பிட்டு இஸ்லாமியர்களையும் கூப்பிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தின் தலமாக தர்காக்களை உருவாக்கி எல்லாரையும் வைத்து ஒரு நல்ல நெய்ச்சோறு தால்ச்சா போடுங்க, அல்லது ஒரு என்ன வெஜ்ஜு பிரியாணி போடுங்க, இல்லை தயிர் சோறு கொடுங்க, இல்லை புளியோதரை கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க, இனிப்புகளை பகிர்வுங்க. எந்த இந்துக்களாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? ஆனால் வேண்டுமென்றே இந்த தமுமுக, எஸ்டிபிஐ, இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் போன்ற இந்த மதவாதத்தை ஊக்குகிற பாசிச அமைப்புகள் இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும், மதத்தால் குறிப்பாக தமிழகத்தை நாசப்படுத்தணும்னு நினைக்கிற திமுகவின் கைக்கூலிகளாக இருக்கிற இவர்கள் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றத காவல்துறை அனுமதிக்குதுன்னா இதை ஒரு இஸ்லாமியனாக திருக்குரானை அறிந்த நபிகள் நாயகத்தினுடைய வழியை பின்பற்றக்கூடிய என்னை போன்ற நேர்மையான தேசபக்தர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் பாவியாக போயிடுவேன். அப்போ உணர்வு பெருக்கால் நான் சொன்னேன், நவாஸ்கனியை நான் எங்கு பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன். ஏன்னா இது கேவலமான செயல், இஸ்லாமிய நம்பிக்கையை சிதைக்கிற செயல், இஸ்லாமியர்களை தலைகுனிவை வைக்கக்கூடிய செயல். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை ஒரு பதட்டத்தை உருவாக்கி எப்படி அயோத்தியில் அன்றைக்கு ராமஜென்ம பூமியில் அவுரங்கசீப் காலத்தில் பாபர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த மசூதியை இந்துக்கள் எழுச்சியின் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கினார்களோ அந்த மாதிரி நாளைக்கு இங்கே அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து நல்லிணக்கமாக வழிபாடு செய்யுங்கன்னு விட்டு கொடுத்த இடத்தை கூட நீங்கள் இழந்துவிட போகிறீர்கள் என்ற அச்சம் இருந்துச்சு. ஏன்னா நடக்கும். ஒரு கட்டத்தில் காவல்துறை போராடி பார்ப்பாங்க. காவல்துறை ஒரு சார்பாக வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் அநியாயம் செஞ்சாலும் நாங்கள் புனிதமிக்க மலையாக கருதுகிற முருகன் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஹிந்து எழுச்சி உருவானால் இன்னைக்கு வழிபாடு கொடுத்தவர்கள் வழிபாட்டு தான் பிரச்சனை, அதையும் நாளைக்கு இடித்து தரமட்டமாக்கக்கூடிய நிலைக்கு வரும். அது கலவரமாக மூண்டும். அதை விட இந்த மாதிரியான சமூகத்திற்கு எதிரான இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான நவாஸ்கனி போன்றவர்களை எங்கு பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன். நீங்க அங்க போனா உங்களையும் கைது பண்ணிட்டாங்களே, உங்களையும் அதை தாங்க சொல்றேன். காரணம் சொல்றாங்க பாருங்க, நான் சொன்னதோட நிக்கல. இல்ல உங்க பாதுகாப்புக்காக கைது பண்ணதா? இது பச்சை பொய்யுங்க. அதாவது ஒரு பாதுகாப்புக்காக என்னை கைது செய்கிறார்கள் என்றால் அப்ப தமிழகத்தில் அந்த திருப்பரங்குன்றம் என்பது குட்டி பாகிஸ்தானா இருக்குதா? அங்க உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்ல காவல்துறைக்கு என்ன கைது செய்யும் போது கடிதமாவது கொடுக்கணும்ல. இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான நேரத்துல ஒரு அங்க ஒரு ஹிந்துவோ இல்ல ஒரு ஹிந்து அமைப்புல இருக்கிறவரோ போனா பதட்டமாகும். ஓகே, நீங்க ஒரு இஸ்லாமியர் உங்க குடும்பத்தோட அதுவும் போறீங்க. இதுல நீங்க ஒரு பொலிட்டிக்கலா இருந்தா கூட நீங்க ஒரு குடும்பத்தோட போறீங்கன்றப்போ அது பர்சனல் லா தான் நீங்க போறீங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல்? பாருங்க, காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையை மாறி போனதுனால மாட்டுக்கறி பிரியாணி தின்பதற்கு, இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதற்கு நவாஸ்கனிக்கு ஆதரவு கொடுத்து அனுமதி கொடுத்து அதை சாப்பிட வைத்து சிக்கந்தர் மலையில் பிரியாணி சாப்பிட்டோம்னு அவர்கள் பதிவு போடுவதற்கு அனுமதி, ஒரு சார்பு நிலை எடுப்பதற்கு அனுமதி. நான் போகும் பொழுது என்னுடைய புரோட்டோகாலில் 24 மணி நேரத்துக்கு முன்னால் காவல்துறைக்கு சொல்லணும். நான் சொல்றேன், என்னுடைய பிறந்த நாள் ஜனவரி 27,
முதல் நாள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய மனைவி மக்களோடு நான் போகிறேன், முருகனை தரிசிக்க போகிறேன், அங்குள்ள இந்து பெரியவரிடத்தில் நான் பேச போகிறேன், அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற போகிறேன், பிறகு மலையின் மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு போகிறேன், அங்கே தரிசிக்க போகிறேன், பிறகு நான் நேரடியாக சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கு வந்து தொழுகை நடத்திவிட்டு அங்கே இருக்கிற அவுலியாவுக்கான பிரார்த்தனையை முடித்துவிட்டு நான் உணவு வழங்கி இனிப்புக்களை பரிமாறி மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்த 2 சமூகம் ஒன்றுபடுத்துவதற்கு நான் செல்கிறேன். இது என்னுடைய பிறந்த நாளுக்காக குடும்பத்தோடு, இதில் எந்த அரசியலும் இல்லைன்னு இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு நள்ளிரவு வரை காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம், நீங்கள் பாட்டுக்கு போங்க, இந்த அவுலியா தர்காவுக்கு போகிறது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும், அதுக்கு மட்டும் எங்களுக்காக விட்டு கொடுங்க. நான் அப்பையும் சொல்கிறேன், சரி பரவாயில்லை, அங்கே பயங்கரவாத தாக்குதல் என் மீது நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இஷ்யூவாயிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் காவல்துறைக்காக இதையும் விட்டு கொடுத்து முருகன் கோவிலுக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் போயிட்டு அவுலியா தர்கா எங்கே இருக்கோ அங்கே கீழே நான் நேரடியாக நின்று அங்கே கூட நான் தொழுதுட்டு போயிடுறேன், காவல்துறைக்கு நான் ஒத்துழைக்கிறேன்றேன். நல்லிணக்கணுமா எது? நான் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் மதித்து இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் தொழுகை ஏற்பட்டு 2 மத தலைவர்களையும் சந்தித்து கை கொடுக்க தயார்னு சொல்லுவது நல்லிணக்கமா? அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கணுமா? அல்லது இஸ்லாமியர்களுடைய ஆதரவாக மாட்டுக்கறி பிரியாணியை முருகன் மலையில் சாப்பிட வைத்து சிக்கந்தர் மலை என்று அதை அறிவித்த நவாஸ்கனிக்கு பர்மிஷன் கொடுத்தார்களே, அதுக்கு பேர் நல்லிணக்கமா? எதை செஞ்சால் கலவரம் வரும், எதை செஞ்சால் நல்லிணக்கம் வரும்னு ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா? இல்லை தமிழக காவல்துறையுடைய டிஜிபிக்கு தெரியாதா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய கமிஷனருக்கு தெரியாதா? தெரியும். நல்லிணக்கம் வேண்டான்னு விரும்புகிறாங்க. நல்லிணக்கத்திற்கு எதிராக எப்படியாவது பாஜகவை சித்தரிக்கணும். அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, ராஜா இதை பேசினால் இது இந்துக்களுக்கு சார்புன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், காடேஸ்வரன்ஜி அவர்கள் பேசினா இது இந்துக்களுக்கு சார்புன்னு எப்படியாச்சும் திமுக உருட்டிடும். வேலூர் இப்ராஹிம் உண்மையான இஸ்லாமியன், திருக்குரானையும் நபிகள் நாயகத்தையும் திரும்ப திரும்ப பேசக்கூடிய தன்னுடைய அடையாளம் இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒரு தேசத்தின் அடையாளமாக பாரதிய ஜனதா கட்சியில் நின்று பேசினால் அவர் போய் இந்த உண்மையை வெளிப்படுத்திட்டா இது இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் அந்த உணர்வு சரிதானே, நம்ம மாமன் தானே, நம்ம மச்சான் தானே, விட்டு கொடுத்துட்டா என்னப்பா, ஏவா பிரியாணி சாப்பிடணும்னு அவசியம் இருக்கா, வாப்பா நெய்ச்சோறு தால்ச்சா சாப்பிடுவோம், நம்ம இந்துக்கள் எல்லாம் கூப்பிடுவோம், நல்லா தயிர் சோறு எல்லாம் போடுவோம், வாங்க சாம்பார் சாப்பிடுவோம், என்ன கெட்டு போயிருச்சு அப்படின்னு மாறிட்டா, நல்லிணக்கம் வந்துட்டா இவர்கள் நம்பி இருக்கிற சிறுபான்மை வாக்கு சிதறி போயிடும். அப்போ வேலூர் இப்ராஹிம் தான் இதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கார். எல்லோரும் கத்தி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வேலூர் இப்ராஹிம் கருத்தியலா பேசுறாரு, விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த பேசக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் யாரெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை நாசப்படுத்த திமுக போடுற இந்த 2 எலும்பு துண்டு எம்எல்ஏவுக்காக ஜவாஹிருல்லா அப்துல் சமது போன்றவர்களும் ஒரு எலும்பு துண்டுக்காக நவாஸ்கனி இருக்கிறாரோ, அப்படி வேலூர் இப்ராஹிம் கிடையாது. என்னை பணத்து கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, என் பதவி ஆசை காட்டி என்னை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது, என் உயிரே பெறுதல்னு சொல்லி தான் 2 முறை கத்தி குத்து ஒரு வாட்டி மண்டையை உடைச்ச பிறகு கூட நான் பாஜக இருப்பதற்கு காரணம் என் சித்தாந்தம் பெரிது, ஹிந்துத்வா என்கிற இந்த சித்தாந்தம் இருப்பதனால தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக வாழ முடியுது, வழிபட முடியுது. இதே ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் ஒரு இந்துக்கள் இப்படி முடியுமா? அன்னைக்கு 18% இருந்த இந்துக்கள் இன்றைக்கு 2-3% மாறி போயிருக்கிறார்கள். அகதிகளாக வந்தவர்களுக்கு நாங்கள் அடையாளம் கொடுக்குறோம்னாங்க இன்னைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டமே கொண்டு வந்தோம். அப்போ இந்த பாரதத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போகணும்னா இங்கே இந்துத்துவா சித்தாந்தமும் சனாதன தர்மமும் இருந்தாதான் இங்க இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களை அரவணைக்க முடியுமே தவிர, நீங்க சொல்லுகிற திமுக சொல்லுகிற பாசிச இந்த திருட்டு திராவிட மாடல் இருந்தால் கலவரம் தான் வரும். அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. என்னை மீண்டும் மீண்டும் கைது செய்வதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னை நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர், 150க்கும் மேற்பட்ட கைது. எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமான கைதும் அதிகமான வழக்குகளும் என்ன மீறி ஒருத்தருக்கு இருக்குமான்றது எனக்கு கேள்விதான் இருக்கு. ஏன்னா நான் ராஜா என்னுடைய மிகச்சிறந்த தலைவர், அவரிடத்தில் பேசும்போது எனக்கு கூட அவ்வளோ வழக்கு இல்லைன்னாரு. அப்போ ஒரு குறிவைத்து ஒரு இஸ்லாமியன் எப்படா பாஜகவின் இந்த சித்தாந்தத்தை இவ்வளவு சரியா இஸ்லாமியர்கிட்ட கொண்டு போறான், இந்த நல்லிணக்கத்தை உடைச்சிடணும்னு திமுக மிருக பலத்தோடு காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்கிறார்கள். அதற்கு நிச்சயமா நான் அஞ்ச மாட்டேன். ஆனால் மனசாட்சி உள்ள உணர்வுள்ள ஒவ்வொரு இந்துக்கள் எனக்காக குரல் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இஸ்லாமியர்கள் எப்போ குரல் கொடுப்பாங்கன்னா, வெகுஜன இந்துக்கள் ஒரு உண்மையான இஸ்லாமியன்னா 2 மதத்தையும் மதித்து 2க்காகவும் குரல் கொடுக்குறான், ஹிந்து உணர்வுக்காக குரல் கொடுக்குறான், இஸ்லாமிய நம்பிக்கைக்காகவும் உறுதியாக அதில் நிற்கிறான்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் இந்த பாரதத்திற்கு தேவை, இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் பாரத தாயின் புதல்வர்களாக இருக்க முடியும்னு ஹிந்து உணர்வுகள் எப்பொழுது பெருகுகிறதோ அன்னைக்கு காவல்துறை என்னை கைது செய்ய முடியாது, இந்த திமுக ஆட்சியினுடைய மிருகபலம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்து உணர்வு வரும் வரை, இந்து எழுச்சி வரும் வரை, உண்மையான சனாதன தர்மத்தை நிலைநாட்டும் வரை வேலூர் இப்ராஹிமுடைய போராட்டம் தொடரும். என் குடும்பமும் அதில் அர்ப்பணிக்கிறாங்க, என் மனைவியும் கைது செய்யப்படுகிறார்கள். மனசாட்சியற்ற இந்த காவல்துறை எந்த அளவுக்குன்னா, என்னுடைய பிறந்த நாளில் என் மனைவி மக்களோட கைது செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைங்க. ஆனாலும் பரவாயில்லை, ஒரு சந்தோஷத்திற்குரிய நாளை கூட நீங்கள் என்னிடத்திலிருந்து பிடுங்க நினைக்கிறீர்கள். என்றைக்கு முருகன் மலைக்கு நான் செல்கிறேனோ, என்றைக்கு சிக்கந்தர உலியா தர்காவில் நான் பிரார்த்தனை செய்கிறேனோ, அதுதான் என்னுடைய உண்மையான பிறந்த நாளாக இருக்கும். அதற்கான ஒவ்வொரு முயற்சியிலும் ஈடுபடுவேன். கைதை கண்டு அஞ்ச மாட்டேன். இதில் பார்க்கும்போது பாஜக ஒரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்கறத பார்க்குறோம். திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காரு. நம்ம பாஜகவோட மற்ற தலைவர்களும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி தீவிரமாக எடுத்திருக்கு இந்த விஷயத்தை. பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறது. ஸோ இதில் நமக்கு பார்க்குறோம், ஒரு சைடில் இங்கே இப்படி குரல் இருக்கு, மறுபக்கத்தில் கப்சிப்னு அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், இந்த 3 கட்சிகளும் அமைதியாக இருக்குது. எம்பி அமைதியாக இருக்காரு, எம்எல்ஏக்கள் அனைவரும் அமைதியாக இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த கட்சிகள் மத்தியில். இன்னொரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைதியாக இருக்கிறது. முருகன் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களும் அமைதியாக இருக்கிறார். பழனிசாமி என பெயரிலேயே வைத்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருப்பது ரொம்ப ஷாக் அப்படின்னு பல முருக பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்களுடைய பார்வை? இல்லை இப்போ சமீபத்தில் மனு கூட கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க கலெக்டர் அலுவலகத்தில். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அனைவரும் அடங்கிய ஒரு மனு. அதாவது இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையை தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு. உண்மையாகவே மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், ஐயா இபிஎஸ் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அதிமுக சார்பாக இந்துத்துவாவும் பாஜகவும் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். அங்கு அந்த புனிதமிக்க மலையில் ஆடு அறுப்பதற்கும் கோழி அறுப்பதற்கும் அசைவ உணவு சாப்பிட்றதுக்கும் அனுமதி வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் அதிமுகவுடைய அந்த பகுதியின் செயலாளரும் கையெழுத்து போடுகிறார் என்றால், அவருடைய அனுமதியோடு நடந்ததா இல்லையா என்று ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏன் அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஒரு மூத்த தலைவர், அவர் அளவுக்கு இது போயிருக்காது. அங்கே உள்ள இந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் பேசி சரி கட்டி கூட அவர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்யூ பெருசான பிறகு கூட மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல், அல்லது தவறாக அப்படி கொடுத்திருக்கிறார்கள், எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவதாக இருந்தால், அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதில் என்ன வேறுபாடு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்குது, இஸ்லாமிய வாக்கு வங்கி வேண்டும், அதற்காக முருகன் மலையையோ இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தைகளோ இவர்கள் யாரும் வாய் திறக்க மாட்டார்கள்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவர்கள் சுயநலவாதிகளாக, கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி ஈவேராவுடைய வாரிசுகளாக இருப்பதனால அப்படித்தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு முருக பக்தர். குறைந்தபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தைப்பூசத்திற்கு விடுமுறை விட்டவர். அதான், அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதர் அவர். அவருடைய கட்சி சார்பாக திமுகவோடு ஒன்றுபட்டு இவர்கள் கடிதம் கொடுக்கிறார்கள் என்றால், நேற்று தான் ஐயா ஜெயக்குமார் அவர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் பேசினார் அதிமுகவிலிருந்து, மறைமுகமாக திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு பார்த்தா திமுகவும் அதிமுகவும் ஒரு சேர கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா, அப்போ ஆடு மாடுகளை அறுப்பதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கிறாரா? ஹிந்து உணர்வுகள் புண்பட்டால் பரவாயில்லை, அவர் கையில் வைத்திருக்கிற இந்த எஸ்டிபி என்ற பயங்கரவாத சக்திகள் தங்களுக்கு வாக்கு சேர்த்து விடுவார்கள் என்று நம்புகிறாரா? அப்படி இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்பினால் உண்மையாகவே அவர் இவ்வளவு காலம் அரசியலில் பக்குவப்பட்டிருக்கிறார் என்பதே கேள்விக்குறியா மாறிடுமே. கடந்த தேர்தலில் இஸ்லாமிய பகுதிகளில் கூட எஸ்டிபியை அவர் சேர்த்ததுனால வாக்கு விழவே இல்லையே, முழுக்க திமுகவுக்கு தானே போனது. இத்தனை உண்மைகளை தெரிந்து கொண்டு மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை போன்று செய்யக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்குது. இதில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உரிமையை நான் தெளிவாக பேச இருக்கு. அதாவது அயோத்தியில் ராமஜென்ம பூமி இடத்தில் ராமர் கோவில் கட்டலாம், வேறு எங்கே கட்டணும்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கலை, இஸ்லாமிய வாக்கு வங்கி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தான் ஹிந்து என்று சொல்வதில் பெருமைப்பட்ட ஒரு லீடர் அவங்க. அதே வேளையில் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தாங்க, இஸ்லாமிய மக்களையும் பாதுகாத்தாங்க, மிகச்சிறந்த ஆட்சி செய்தார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட புரட்சி தலைவியை
அந்த தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்பது கேள்வி. இதற்கு அவர் நிச்சயமாக மறுப்பு தெரிவிக்க வேண்டும். தன்னுடைய உண்மையான நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த மண்ணில் இருக்கிற 6 கோடி தமிழர்கள் என்பதை தாண்டி இந்துக்களுடைய உணர்வுகள் புண்படக்கூடாது. சொல்லப்போனால் உண்மையான இஸ்லாமியர்களும் இதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இஷ்யூ மீண்டும் ஒரு அயோத்தியா மாறிடக்கூடாதுன்னு. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் நல்லிணக்கத்தை பேச வேண்டுமே தவிர அந்த மனுவில் பாஜகவும் இந்துத்துவான்னு குறிப்பிட்ட அதற்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திமுகவோடு கரம் கோர்த்தால் அவர் மீது உள்ள அந்த நல்ல ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது சுக்குநூறாக உடைந்து போய்விடும். அந்த நிலைக்கு போகக்கூடாது. அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து விட்டு தான் நாம் கடினமான போக்கை அவருக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டுமா இல்லது கைகோர்த்து செயல்பட முடியுமா என்பதை சிந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும். February 4 நடக்கக்கூடிய அந்த ஹிந்து மோட போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்பீங்களா? என்னை அழைத்தால் நிச்சயமாக நான் பங்கேற்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் அதில் இருக்கு போராட்டத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள். என்னை அழைத்தால் கண்டிப்பாக நான் பங்கேற்பேன். வழக்கம் போல் காவல்துறை கைது செய்ய முயற்சித்தாலும் கூட அந்த கூட்டம் நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்று இந்த ஆளும் அரசு பெரிய அளவிற்கு திட்டமிடுவதாகவும் அங்கே ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கிலே 144 போட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தாமல் பதட்டம் இருக்கிறது என்ற காரணத்தை காட்டலாம் என்பது போன்ற இருக்கிற ஒரு திட்டமும் எனக்கு காதுக்கு கிடச்சிச்சு. அதனால் அந்த மாதிரி இவர்கள் தவிர்க்க நினைத்தால், ஒரு எழுச்சியை தடுக்க நினைத்தால், நீங்கள் தடுக்க அது வீரியம் பெறும் என்பதை ஆளும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கவனத்திற்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஒற்றுமை நல்லிணக்கத்தை தான் நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர குளிர்காய்வதற்கு இஸ்லாமியர்களை திமுக பயன்படுத்தினால் இதே இஸ்லாமியர்கள் திமுகவை குழி தோண்டி புதைப்பதற்கு தயாராவார்கள். அது வெகு சீக்கிரம் நடக்கும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்த பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுவதற்காக மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.